குணரத்ன கோஷம் ரெண்டாவது ஸ்லோகம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகே நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலா ஸ்ரீரங்கஹர்மிய தளமங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமக. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஸ்ரீரங்க நாச்சியார் தன்னோட பார்வையை அரும்பு எப்படி மெல்ல விரியுமோ, அரும்புன்னா மொட்டு எப்படி மெல்ல விரியுமோ அதை மாதிரி தன்னோட திருக்கண்களை திறந்து பார்க்குறாளாம். அந்த பார்வையினால் 7 உலகமும் நன்னா மலர்ந்து துளிர்த்து காணப்படுகிறதாம். கோரக்கித்தனா அரும்பு போல அப்படின்னு அர்த்தம். பல்லவித்தங்கிறதுக்கு உலகங்கள் தளிர்க்கிறது அப்படின்னா துளிர்க்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மெல்ல மெல்ல விரியறதுன்னு அர்த்தம். இப்படியாக தன்னோட கடாட்சம் நிறைந்த பார்வையை எங்கே எல்லா இடமும் பரவ விடுறா. அது மட்டும் இல்லை, நாச்சியார் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கா இல்லையா, விமானத்துக்கு மேலே உள்ள மங்கள விளக்காக இருக்காளாம். ஹர்மிய தலம் அப்படின்னா விமானம். இதன் உட்பொருள் என்னன்னா, தான் விமானத்தில் விளக்கா நின்றுன்னு தன்னை மட்டும் இல்லாமல் பெரிய பெருமாளையும் அனைவருக்கும் காட்டி கொடுக்குறாளாம். இப்படிப்பட்ட பல உயர்ந்த தன்மைகளை உடையவள் யார்? ஸ்ரீரங்கராஜ மகிஷி. அவள் தான் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதரோட பட்ட மகிழ்ச்சியாக ரங்கநாத நாச்சியார் ஆவாள். மகிழ்ச்சின்னா அரசின்னு அர்த்தம். அதனால் இது மூலம் என்ன உணர்த்துறனா, அவள் அனைவருக்கும் அரசிங்கிறத காட்டுறாராம். இப்படிப்பட்ட ஸ்ரீரங்கனாகியே நாம் வணங்கி நிற்போம். அதான் இந்த 2வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.